அருமையான காய்கறி தான் சுண்டைக்காய். சுண்டைக்காய் வந்துட்டு குட்டியாக இருந்தாலும் பயங்கரமான அது ஒரு ஹெல்த் பாம் அப்படின்னு. பச்சை சுண்டைக்காய் குழம்புக்கு ஃபஸ்ட்டு பச்சை சுண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியவும் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்க இந்த பச்சை சுண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிடணும். கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு 100 கிராம்ஸ் அளவு வெள்ளை பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணிட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இது பாதி வதங்கினதுக்கப்புறமேட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 2 தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா குழஞ்சி வெந்துடணும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அப்புறம் 2 ஸ்பூன் அளவு குழம்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதோட பச்சை வாடை நல்லா போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சத பச்சை வாடையெல்லாம் போய் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பரான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.